நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் சில குறிப்பிட்ட மாதங்கள் நாட்களில் கிரிவலம் போவது பல மடங்கு அதிகமான புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. அப்படி ஒரு சிறப்பான நாள் தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளாகும். இந்த வருஷம் கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவல வழிபட்ட எந்த நாளில் எந்த நேரத்தில் நம்ம மேற்கொள்ள வேணும், அப்படி கிரிவலம் போவதால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் போவதுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்று, எந்நாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் வருகிற பௌர்ணமியில் சிவ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இப்படி நம்ம செய்வதனால மன அமைதி, செல்வ வளம் போன்றவை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செஞ்சு சிவ வழிபாடு செய்வதும், கிரிவலம் செல்வதும், விரதம் இருப்பதும், புனித நீராடுவது போன்றவை விசேஷ பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாவங்களை போக்கி பெரும் புண்ணியத்தை தருவது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய அருளையும் தரக்கூடியது கிரிவண்ணாமலை வழிபாடாகுங்க. அதுலேயும் நினைத்தாலே முத்தி தரக்கூடிய புண்ணிய தலமான திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்வது அனைத்து விதமான பாவங்களும் போக்கி முத்திய அருளக்கூடியது அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் திருவண்ணாமலையில் அனைத்து பௌர்ணமி நாட்களிலுமே கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாட்களாக சொல்லப்படுதுங்க. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாட்களாகவும் சொல்லப்படுது. அதுலேயும் சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிகளில் கிரிவலம் செல்வது கூடுதல் பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. அப்படி ஐப்பசி பௌர்ணமி எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. கார்த்திகை பௌர்ணமியில் தான் ஜோதி வடிவமான சிவபெருமான் விஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்கு காட்சி அளித்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் கிரிவல வழிபாடு தோன்றியதும் பார்வதிக்கு தன்னுடைய உடலில் சரிபாதியாக கொடுத்து அர்த்த நாளீஸ்வரராக ஈசன் காட்சி அளித்தது போன்றவை இதே கார்த்திகை பௌர்ணமி நாளில் தான் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க. வழக்கமாக கார்த்திகை மாத பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்த்து வரக்கூடிய நாளை தான் கார்த்திகை தீப திருநாளாக நம்ம கொண்டாடுவது வழக்கமாகுங்க. ஆனால் இந்த வருஷம் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய திரு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் 3ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்குது. ஆனால் பௌர்ணமி திதி டிசம்பர் 4ஆம் தேதி தாங்க தொடங்குது. அதனால தான் கார்த்திகை பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடியவங்க டிசம்பர் 4ஆம் தேதி கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்பட்டிருக்குது. டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு காலை 7:55 மணிக்கு பௌர்ணமி திதியானது தொடங்குதுங்க. டிசம்பர் 5ஆம் தேதி அதிகாலை 3:55 மணி வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்குது. இதனால் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை பகல் காலை 7:37 மணிக்கு தொடங்கி டிசம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:40 மணிக்குள்ளான நேரத்தில் கிரிவல வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 3:08 மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால் அன்றைய நாளில் காலையிலேயே கிரிவலத்தை தொடங்குவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. திருவண்ணாமலையில் வியாழக்கிழமையில் கிரிவலம் செல்வதால் ஞானம் பெருகும், குருவுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியதாகுங்க. இறந்த முன்னோர்களுக்கு இறுதிச் சடங்குகளை சரியாக செய்ய முடியாதவங்க, அவர்களுக்கான பித்ரு தர்ப்பண காரியங்களை முறையாக செய்ய முடியாதவங்க இந்த வியாழக்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் அந்த பாவங்கள் நீங்கிவிடும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே கார்த்திகை பௌர்ணமி இந்த வருஷம் திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் வர இருக்குதுங்க. அப்போது மலை உச்சியில் எரியக்கூடிய மகா தீபத்தை தரிசித்தபடியே கிரிவலம் வருவது பல கோடி புண்ணியங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. அண்ட சராசரங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் பஞ்சபூதங்களில் வடிவில் அருள் செய்யக்கூடிய திருத்தலங்களில் அக்னித்தலமாக விளங்கக்கூடியது தாங்க திருவண்ணாமலை திருத்தலமாகும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முத்தி தலங்களில் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லக்கூடியது திருவண்ணாமலை திருத்தலம் தாங்க. நினைத்தாலே முத்தியை தரக்கூடிய தலமாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கு சிவனே மலையாக காட்சி தருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால தான் அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய மலையை வலம் வந்து வழிபடக்கூடிய
வரக்கூடிய பழக்கம் இந்த தலத்திற்கு உள்ளது தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மிக முக்கியமான மிகவும் உயர்வான வழிபாடாகவும் சொல்லப்பட்டிருக்குது. கிரி என்றால் மலை என்றும் வலம் என்றால் சுற்றி வருதல் என்றும் பொருளாகுமாங்க. 2669 அடி உயரம் கொண்ட அண்ணாமலை பல யுகங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாரபார யுகத்தில் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறியிருப்பதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த மலையில் சித்தர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்போது சூட்சும வடிவில் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் வாழக்கூடிய ஆன்மீக பூமியாக திருவண்ணாமலை இருக்குதுங்க. இதனாலேயே திருவண்ணாமலையில் மலையை வலம் வந்து வழிபடுவதால் முத்தி கிடைப்பதாக சொல்லப்படுது. கிரிவல பாதை பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகுங்க. மேலுமே கிரிவல பாதையில் விநாயகர் கோவில், அஷ்டலிங்கங்கள், ஜீவ சமாதிகள், திருக்குளங்கள், தீர்த்தங்கள் என மொத்தம் 99 கோவில்கள் அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களிலுமே கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. பௌர்ணமியில் சந்திரனுடைய ஆற்றல் அதிகரித்து இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் சித்தர்களும் தேவர்களும் கிரிவலம் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பௌர்ணமி கிரிவலம் சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இதை தவிர அமாவாசை, பிரதோஷம், மாத பிறப்பு, மாத சிவராத்திரி போன்ற நாட்களிலும் நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா கிரிவலம் வருவதையும் வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இதை தவிர ஒவ்வொரு கிழமையிலும் நேரத்திலையும் திதி நட்சத்திரத்தில் கிரிவலம் வருவதற்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. நம்ம கிரிவலம் போகும்போது திருவண்ணாமலையில் முதல்ல பூத நாராயணரை நம்ம வழிபட்டு அவரிடம் அனுமதி பெற வேணுங்க. அதற்கு பிறகு இரட்டை விநாயகரை, அண்ணாமலை, உண்ணாமலை அம்மனை தரிசித்த பிறகு கிரிவலத்தை நம்ம தொடங்க வேணும். கிரிவலம் போகக்கூடியவங்க கோவிலில் கிழக்கு கோபுரம் முன்னாடி தொடங்கி மீண்டும் அதே இடத்துல வந்து கிரிவலத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க. கிரிவலம் போகக்கூடியவங்க ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சராஷ்டிர மந்திரத்தை சொன்னபடியே கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பானதாகும். நம்ம கிரிவலம் போகும்போது நிதானமாகவும் பூமி அதிராத வகையிலும் அமைதியான முறையிலும் நம்ம கிரிவலத்தை தொடர்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. கிரிவலம் போகும்போது மனிதர்கள் மலையில் இடது புறமாகத்தாங்க நடக்க வேணும். தேவர்கள், சித்தர்கள், ரிஷிகள் வலது புறமாக நடந்து வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. கிரிவலம் நிறைவு செய்த பின்னாடி மீண்டும் அண்ணாமலையாரை சென்று தரிசனம் செய்ய வேணுங்க. மேலுமே திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதால் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து புண்ணியமானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அருணாச்சலேஸ்வரருடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்முடைய மனதில் அமைதி, நிம்மதி ஏற்படுங்க. முக்தி நிலையானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த நாள்பட்ட நோய் பிரச்சனைகள் அனைத்துமே கிரிவலம் செல்வதால் தீர்ந்து விடுக்குங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும், ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. நினைவாற்றலானது அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னும் ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலை கோவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலாகுங்க. இது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் அழைக்கப்படுது. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையை கொண்டது இந்த திருத்தலமாகுங்க. இந்த தலத்தில் தான் மாணிக்கவாசகர் திருவெண்பாவை பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தலத்தினுடைய மூலவர் அண்ணாமலையார் என்றும் அம்பிகை உண்ணாமுலையாள் என்றும் அழைக்கப்படுறாங்க. நினைத்தாலே முத்தி தரும் தலம் என்ற பெருமையை கொண்டது இந்த திருவண்ணாமலை திருத்தலம் ஆகுங்க. இந்த தலத்தின் மீது நால்வர் என்று அழைக்கக்கூடிய அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசர் போன்றோர் தேவார பதிகங்களை பாடியிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த தலத்தில் மூலவர் சிவபெருமான் என்றும் இங்கு இருக்கக்கூடிய முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியிருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மலை எல்லா யோகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கு பல்வேறு நகரங்களிலிருந்து ஊர்களிலிருந்து எண்ணற்ற சித்தர்கள் இந்த நகரத்திற்கு வாழ்ந்து சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அவர்களில் ரமணர், சேஷாத்ரி சாமிகள், விசிறி சாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் போன்றோர் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் சமாதிகர் கிரிவல பாதையில் அமைஞ்சிருக்குதுங்க.
இந்த பதிவில் கார்த்திகை மாதத்தில் கிரிவலம் செல்வதற்கான ஏற்ற நாள் நேரத்தை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுமே உங்களை வந்து சிற்றடையும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் எத்தனை முறை போயிருந்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.